ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தன்னோட சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நாகார்ஜுனா தன்னோட சொந்த மருமகளையே, அதாவது நடிகை சமந்தாவையே முன்னாள் அமைச்சர் KT ராமாராவோட படுக்கைக்கு அனுப்ப கட்டாயப்படுத்தினார் அப்படின்னு அமைச்சர் கொண்டா சுரேகா பேசியிருக்கிறது சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் சமந்தாவுடைய முன்னாள் கணவர் நாகச்சைதன்யா இந்த சர்ச்சை பற்றி விளக்கம் கொடுத்திருக்காரு. சமந்தா மற்றும் நாகச்சைதன்யா விவாகரத்து பண்ணி பிரிஞ்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இது வரைக்கும் எல்லா காரணங்களுமே அன்அஃபிஷியலாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ அமைச்சர் கொண்டா சுரேகா சொல்லியிருக்கிற காரணம் பலருக்குமே பயங்கர அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. தெலுங்கானாவில் தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ரேவந்த் ரெட்டி தற்போது முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய அமைச்சரவையில் கொண்டா சுரேகா அப்படிங்கிறவங்க வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. நேற்று நடந்த பிரஸ் மீட்டில் அமைச்சர் கொண்டா சுரேகா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நாகார்ஜுனாவுக்கு சொந்தமாக ஹைதராபாத்தில் இருக்கிற என் கன்வென்ஷன் ஹாலை இடிக்கக்கூடாதுன்னா நடிகை சமந்தாவை தன்னோட படுக்கைக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு மினிஸ்டர் KT ராமாராவ் நாகார்ஜுனா கிட்ட சொல்லியிருக்காரு. தன்னோட சொத்தை காப்பாற்றிக்க சமந்தாவை படுக்கைக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாரு நாகார்ஜுனா. இதை தொடர்ந்து நடிகை சமந்தாவை படுக்கைக்கு அனுப்ப நாகார்ஜுனா ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சமந்தா நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து பேசியிருக்காங்க. இதனால் கோபமான நாகார்ஜுனா, நான் சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்தால் இருங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போய் விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சமந்தா கிட்ட சொல்லியிருக்காரு. இதுதான் சமந்தாவுடைய விவாகரத்துக்கு முக்கியமான காரணம். இங்கே இருக்கிற அத்தனை மீடியாக்களுக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சமந்தாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணது மினிஸ்டர் KTR தான். போதைப்பொருள் யூஸ் பண்ணி பெரிய கேஸில் சிக்கிட்டு இருந்த நடிகை ரகுல்பீர் சிங்கை KTR மிரட்டி இருந்ததால தான் அவங்க அவசரமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிரபலங்களுடைய ஃபோன் கன்வர்சனை ஒட்டு கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை காட்டி சம்மந்தப்பட்டவங்களை மிரட்டி தன்னுடைய தேவைக்கு KTR யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி பல நடிகைகள் KTRோட வலையில் விழுந்திருக்காங்க. பல நடிகைகள் சினிமா விட்டு விலகி சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்க அவர் தான் காரணம் அப்படின்னு காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா சொல்லியிருக்காங்க. தற்போது அமைச்சர் கொண்டா சுரேகா பேசியிருக்கிற விஷயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே நடிகை சமந்தா இந்த சர்ச்சைக்கு பதிலடி கொடுத்திருக்கிற நிலையில் தற்போது சமந்தாவுடைய முன்னாள் கணவர் நாகச்சைதன்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விவாகரத்து முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெயினான ஒரு விஷயம். சமந்தாவும் நானும் பரஸ்பரம் முடிவு பண்ணி தான் அந்த விவாகரத்து முடிவையே அறிவித்தோம். ஆனால் பலர் பலவிதமாக என்னுடைய முன்னாள் மனைவி சமந்தா பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. இது வரைக்கும் அது தொடர்பாக பேசாமல் இருந்ததுக்கு காரணமே சமந்தாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் தற்போது பெரிய பதவியில் இருக்கிற அமைச்சர் இப்படி அவருடைய அரசியல் நோக்கத்துக்காக என்னுடைய முன்னாள் மனைவி பற்றி இழிவாக பேசியிருக்கிறது முற்றிலும் தவறு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தினர் பற்றியும் அரசியல்வாதிகள் மட்டுமில்லாமல் யாருமே எந்த ஒரு கருத்தையும் சொல்ல தேவை கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக நாகச்சைதன்யா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஹைதராபாத்தில் இருக்கிற நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான என் கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஸ்டேடியத்தை அரசாங்கம் இடித்து தள்ளிட்டாங்க. சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற இந்த இடம் ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு. இது பற்றி நடிகர் நாகார்ஜுனாவுக்கு பல தடவை சம்மன் அனுப்பியும் பதில் சொல்லாததாலாம் இடிச்சிருக்கும் அப்படின்னு அரசாங்க தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்த காப்பாற்ற தான் நடிகர் நாகார்ஜுனா நடிகை சமந்தாவை அமைச்சர் KTRோட படுக்கைக்கு அனுப்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அமைச்சர் கொண்டா சுரேகா பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க.